எல்லாருக்கும் வணக்கங்க. மெய்ப்பொருள் காந்த தளத்திற்கு எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன். இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இதை பத்தி நிறைய கேள்விகள் இருக்குங்க. சமூக வலைதளங்கள்ல இருக்கு. அதை பத்தி ஒரு ஆர்டிகிள் வந்திருந்ததுங்க சென்ற வாரம். பிசினஸ் லைன்ல இருந்தது. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். அவங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பத்தி டீட்டெயிலா கொடுத்து இதை நீங்க வாங்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஸ்டேபிளான இன்கம் வர்றதுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கிறதுக்காக இந்த ஸ்டாக்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் தான் வாங்க ஆரம்பிச்சிருந்தேன். தொடர்ந்து நான் வாங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 10 ரூபாய் குறைஞ்சிருந்ததுங்க. பட் அதுக்கு ஈக்குவலண்டா நான் 12 ரூபாய் டிவிடெண்ட் வாங்கிட்டேன் இந்த ஒரு வருஷத்துல. ஆக இது எப்படி இது மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஆர்டிகிள் இருக்கு. அந்த ஆர்டிகிளை நீங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன சொல்றாங்க, பினான்சியல் இயர் 29க்குள்ள கிட்டத்தட்ட 2.9 லட்சம் கோடி கவர்மெண்ட் இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் பவர் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது பவர் கிரிட் பேக் பண்ணியிருக்கிற இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இதுல நம்மளுக்கு நல்ல கெயின் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பவர் செக்டருக்கு நல்ல பூம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் டே பை டே பவர் கன்சப்ஷன் கூடிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன தேதியில இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 88 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈல்ட கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 13%, 12 to 13% வருங்க. உலகத்துல எங்கேயுமே பாண்ட்ல கூட 13% ரிட்டர்ன் கிடையாதுங்க. நல்ல கம்பெனிஸ் இந்த மாதிரி 88, 89 ருபீஸ்க்கு உங்களுக்கு 12% கிடைக்கிறது அப்படின்றது குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஈல்டு நல்லா இருக்குது. ஆனா ஸ்டாக்கோட பிரைஸ் ஒரு வருஷத்துல ஒரு 10 to 12, 13% விழுந்திருக்குங்க. இதுல 4 முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லாங் டேர்ம்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸே 25-30 இயர்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவுல அசெட்ஸ் ஆட் பண்ண போற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் பெர்சன்டேஜ் பவர் கிரிட் ஹோல்ட் பண்ணிருக்கிற ரிமைனிங் பெர்சன்டேஜ் ஆஃப் அசெட்ஸ்ல கொஞ்சம் வாங்க போறதா சொல்றாங்க. ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள், ஸ்டாக் மார்க்கெட் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க அசெட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில ரைட்ஸ் இஷ்யூலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். எங்கேயுமே நியூஸை நான் பார்க்கல, அவர்கள் சொல்வதை சொல்றேன். தென் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸ் இருக்குங்க. ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆப்ரேஷன் இருக்கு. கண்டினியூஸா அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்ட்ராங் ஸ்பான்சர் யார் அப்படின்னா பவர் கிரிட், ரைட்? தென் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் டைல்மெண்ட், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு க்ரோத் செக்டர் தொடர்ந்து பவரோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். தென் ரொம்ப முக்கியமான விஷயம் ரேட் கட் சைக்கிள். ஃபெடரல் பேங்க், அமெரிக்காவில் ஃபெடரல் பேங்க் இப்போதானே 0.50 காசுகள் இறக்கிருக்காங்க இல்லையா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. இந்தியாவில் இன்னொரு 6 மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு அவங்கள மாதிரி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்குவோம். தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குறப்போ இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாரெல்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேபிளான இன்கம் வரணும், ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், ஒரு 30 இயர்ஸ் நான் ஹோல்ட் பண்ணுவேன், ரைட்? அப்படி இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா இதை தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்னு பிசினஸ் லைன்ல போட்டுக்கிறாங்க. இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அவங்களோட இன்கம்ல கிட்டத்தட்ட கடைசி 3 வருஷமா 90%க்கு மேல, 90% இல்லைங்க, 98% வரைக்கும் இந்த வருஷம் பார்த்து 99% அவங்களோட இன்கம் எல்லாமே உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்தரா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆர்டிகிள்ல அசெட்ஸ் இவங்க இந்த பினான்சியல் இயர்லயே ஆட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதை கன்சிடர் பண்ணிருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்டிகிரேட் டெஸ்ட்டை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னோட பார்வையில பிஜி யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெட் கடன், அவங்க மேனேஜ் பண்ற அசெட்டுக்கும் கடனுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 0.3% தான். அதாவது டெட் டு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். நான் எப்பொழுதுமே எதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கடனுக்கு அந்த கம்பெனிக்கு கடன் இருக்கக்கூடாது, கடன் கம்மியா இருக்கணும். நம்ம டி ரேஷியோ சொல்லிருக்கோம் இல்லையா, 0.10 கீழே இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, இது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்ம்ல அப்படின்னு போட்டுருக்காங்க. இன்டிகிரேட் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 2017, 18, 19ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 5000 கோடியில இருந்து கிட்டத்தட்ட இப்ப 30,000 கோடியை தொட்டுருச்சுங்க. அதே மாதிரி க்ரோத் இதுலயும் இருக்கும். போக போக இந்த கம்பெனி ஃபர்தரா டெவலப் ஆகும். முக்கியமா இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ஸ் சேஞ்ச் ஆகுறப்ப, அதாவது இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறப்போ நமக்கு இதனால நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். உங்களால பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொன்னது போல டைம் ஃப்ரேம் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் நீங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நல்ல விஷயங்க. நல்ல ஸ்டாக் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க போட்ட காசை 10 வருஷத்துல எடுத்துடலாம். இப்போ 100 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் 12 ரூபாய் டிவிடெண்ட் வரும்.
இன்னொரு 4-5 வருஷத்துக்கு வரும். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு அமௌண்ட் வரும். ரைட்? ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த 100 ரூபா உங்க கைக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாங்க அப்படின்னா அது ஃபர்தரா அப்ரிஷியேட் ஆகிறப்போ உங்களுக்கு லாபம் தாங்க. ஆக இந்த ஆர்டிகளோட லிங்கை நான் போடுறேன். நீங்களும் படிச்சு பார்த்து உங்களுக்கு அது சூட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குது அப்படின்னு நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி.